அன்பார்ந்த ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆவணி 13 முதல் ஆவணி 19 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் 5இல் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதாலும் எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சனி 12இல் சஞ்சரித்தாலும் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பொதுவாக தேவையற்ற பயணங்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாகும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 1 செவ்வாய், 2 புதன், 5 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 4இல் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. குரு 3இல் இருப்பதாலும் சனி வக்ரகதியில் இருப்பதாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். நம்பியவர்களே உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் மேலோங்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்களுக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தாமதப்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். எதிர்பார்க்கின்ற உதவிகள் கிடைப்பதில் தேவையற்ற தடங்கல்கள் இருக்கும். அரசாங்க வழியில் கூட தேவையற்ற கெடுபிடிகள் இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிப்பது மட்டுமில்லாமல் பிறருடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உண்டாகும். எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 30 ஞாயிறு, 31 திங்கள், 3 வியாழன், 4 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 3இல் சூரியன் கேது சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும்.
சுக்கிரன் இந்த வாரத்தில் 4, 5 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது சிறப்பாகும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் தற்போது குறையும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது தற்போது கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். குறிப்பாக கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தேவையில்லாத செலவுகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைவதால் மன அமைதி உண்டாகும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும் குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 30 ஞாயிறு, 31 திங்கள், 1 செவ்வாய், 2 புதன், 5 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் குரு, 2 சூரியன் கேது, 12 செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். குடும்ப ஒற்றுமை பாதிக்கும். உறவினர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். அதிலும் குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மேலோங்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவதில் தேவையில்லாத தடங்கல்கள் இருக்கும். தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரிவர பராமரிப்பது மிக மிக நல்லது. வேலையாட்களை எந்த ஒரு விஷயத்திலும் நம்பாமல் சில காரியங்களை நீங்கள் முன்னின்று செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிறர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை இழந்து விடாமல் இருப்பது நல்லது. பிறர் உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்துவார்கள். இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 1 செவ்வாய், 2 புதன், 3 வியாழன், 4 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அஷ்டம சனி நடைபெற்றாலும் சனி தற்போது வக்ரகதியில் இருப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பாமல்
உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பொதுவாக ஒரு சிலருக்கு வேலை பளு இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 3 வியாழன், 4 வெள்ளி, 5 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 31 திங்கட்கிழமை ஆகிய நாட்கள் சந்திராஷ்ட நாட்கள் என்பதால் அந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, முடிந்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சிறப்பாக செயல்படுவதும், 10ஆம் வீட்டில் செவ்வாய், 6இல் ராகு இருப்பதும் சிறப்பான அமைப்பாகும். ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். சனி வக்கரகதியில் இருப்பதால் குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு பல்வேறு பலமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 30 ஞாயிறு, 31 திங்கள், 5 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கிறது. 1 செவ்வாய், 2 புதன் ஆகிய நாட்கள் சந்திராஷ்ட நாட்கள் என்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் கேது, சூரியன், புதன் சஞ்சரிப்பதும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் வருகின்ற புதன்கிழமை முதல் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட படிப்படியாக விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது குறையும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு உல்லாச பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வழியில் தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் நிமித்தமாக இருந்து வந்த சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் கூட தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உங்கள் மீதிருந்து வந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது குறைவதால்
பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 30 ஞாயிறு, 31 திங்கள், 1 செவ்வாய், 2 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு 3ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை காலை 7:26 முதல் வெள்ளி, சனிக்கிழமை காலை 10:18 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நான் குறிப்பிட்ட நேரத்தில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதும் 10ல் கேது, சூரியன், புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு பெரிய மனிதனுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. கொடுத்ததை, அதாவது எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவதன் மூலமாக நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். புதிய வேலையை எதிர்பார்த்து கொண்டிருந்த புதிதாக படித்த மாணவ மாணவியர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதாவது புது வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு செல்வது மிக மிக நல்லது. உடன் பிறந்தவரிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 1 செவ்வாய், 2 புதன், 3 வியாழன், 4 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 10:18 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் 5ஆம் தேதி சனிக்கிழமை மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கையம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன், புதன், 10, 11 சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். உங்கள் ராசிக்கு 3ல் ராகு சஞ்சரிப்பதும் சனி வக்ரகதியில் இருப்பதாலும் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டு சிக்கனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த வாரத்தில் குறிப்பாக தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில விஷயங்களில் வேலையாட்களை நம்பாமல் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக அவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோகத்திருப்பவர்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 3 வியாழன், 4 வெள்ளி, 5 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும்.
இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு, 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சுக்கிரன் இந்த வாரத்தில் 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் குறையும், பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் பல்வேறு வளமான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசுவீர்கள், அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று நிதானத்தோடு செல்வது மிகவும் சிறப்பு. பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொதுவாக வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறையும். ஒரு சிலருக்கு ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 30 ஞாயிறு, 31 திங்கள், 5 சனி ஆகிய நாட்கள் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியில் ராகு, 2இல் சனி, 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். எதிர்பார்க்கின்ற பண வரவுகள் தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கூட தாமதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அரசாங்க வழியில் தேவையில்லாத கெடுபிடிகள் ஏற்படலாம் என்பதால் தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரிவர பராமரிப்பது மிக மிக நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். பிறர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடாமல் இருப்பது நல்லது. பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 1 செவ்வாய், 2 புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மீன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி குரு பகவான் 5இல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் கேது சூரியன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். ஜென்ம ராசியில் சஞ்சரித்த சனி பகவான் தற்போது வக்கரகதியில் இருப்பதால், அதாவது ஜென்மராசியில் சனி சஞ்சரிப்பது 7.5 சனியில் ஜென்ம சனி என்றாலும் சனி தற்போது வக்கரகதியில் இருப்பதால் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறையும். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் குறைவதால் மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களது பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உங்களுடைய பொருட்களுக்கு சிறப்பான விலை கிடைக்கும். போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
அரசாங்க வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொழில் முன்னேற்றத்திற்காக எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் தற்போது குறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 30 ஞாயிறு, 31 திங்கள், 3 வியாழன், 4 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும்